ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிபோஸில் வந்து element-1ல் டெமான்ஸ்ட்ரேட்டிங் கமிட்மெண்ட் டு டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அவங்களோட கமிட்மெண்ட் என்னங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உயர் நிர்வாகம், ஓகேங்களா? ஸோ லீடர்ஷிப் இஸ் மோர் ரிலீவ். ஸோ முதல் டாப் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ லீடர்ஷிப் இஸ் மோர் ரிலியபிள் இஃப் நோட்டிசபிள். அதாவது லீடர்ஷிப், ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்டடாக இருக்கணும். ஸோ ஒரு தலைவன் மேலே வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்படி நம்பிக்கை இல்லாத நிர்வாகம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு நிர்வாகமாக இருக்காது. ஸோ அதனால் அந்த லீடர் அப்படிங்கிறது வந்து அவனோட அந்த ஆர்கனைசேஷனும், ஸோ அவனுக்கு கீழே இருக்கிற அந்த டீமை வந்து நல்லபடியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டேட்டையோ நம்ம கண்ட்ரியோ ஆள்ற ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மக்களுக்கு வந்து தகுந்தவர்களாக இருக்கணும். ஸோ அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு வந்து அவங்க மேலேயே நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருக்குமே தவிர மக்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படுத்தாத வண்ணம் மக்களை வந்து ஒரு நல்வழியில் நடத்தணும். ஸோ அதுதான் வந்து ஒரு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த லீடர்ஷிப், ஸோ அதை தான் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போர்ட் மெம்பர்ஸ் கேன் reinforce health and wellness policy by being seen on the shop floor, setting self-example by following all precaution themselves and dealing with any branches instantly. ஸோ குழு, அதாவது போர்டு மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ டாப், அதாவது அந்த லீடர் கீழே வந்து போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து அவங்களோட கடைசி ஊழியன் வரையும், அதாவது கடைசியில் இருப்பாங்க முதல்ல கடைக்கோடி ஊழியன். ஸோ அவன் வரைக்குமேவும் பார்த்துக்க வேண்டியது இந்த போர்டு மெம்பர்ஸோட ஒரு ஒர்க்கு. ஸோ அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அதை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். தென் அது எல்லா முன்னெச்சரிக்கையிலும் அவங்களாவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல் ப்ரெக்யூஷன் தெம்செல், ஸோ அவங்களாவே வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு என்னென்னலாம் வந்து அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு என்னென்னாலும் தேவை, ஸோ அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை எல்லாமே அவங்களாவே தானாகவே எடுத்துக்கலாம். ஸோ அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி டேரக்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அந்த டேரக்டர்ஸில் அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ சேம் அதே தான். ஸோ அவங்களுக்கு உண்டான அதிகாரங்கள் இருக்குது. அதை வந்து நல்ல வகையான முறையில் வந்து அவங்க பயன்படுத்துகிறோம். ஸோ டீலிங் வித் எனி பிரான்ச்சஸ் இன்ஸ்டன்ட்லி, அதாவது வேறு ஏதாவது, ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா முடிவெடுக்குனா கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான பிரான்ச்சஸ், அதாவது ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சு, ஸோ அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ஆலோசித்து அந்த முடிவை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இவங்களுக்கு கீழே என்னென்ன இவங்களோட ஒர்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் ஹெல்த் அண்ட் வெல்த்னஸ் வென் டிசைடிங் சீனியர் மேனேஜ்மெண்ட் விசிட். ஸோ சீனியர் மேனேஜ்மெண்ட் விசிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்ஸ்பெக்ஷன். ஸோ வருஷத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக என்ன மாதிரியான டிசைட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் எடுத்ததில் வந்து என்ன முன்னேற்றம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம். ஸோ நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க பார்த்தீங்களா? ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க. ஸோ எஜுகேஷன் ஆஃபீஸ்லேருந்து இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் வந்து கரெக்டாக இருக்கா, தண்ணி ப்ராப்பராக இருக்கா, டாய்லெட் சரியாக இருக்கா, போர்டு, கிளாஸ் ரூம் அண்ட் எக்ஸட்ரா ஏர் வென்டிலேஷன், ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்காங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வராங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வருஷத்துல ஒரு தடவையோ மாதத்தில் ஒரு தடவையோ இன்ஸ்பெக்ஷன் வரணும். ஸோ அதை தான் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் விசிட்டு. ஸோ மூத்த நிர்வாகிகளோட வருகை வந்து அவங்க வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹேவிங் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸு. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொள்முதல்
தேவை. ஸோ எதுக்காண்டி கொள்முதல் தேவை அப்படின்னா, ஃபார் ப்ராடக்ட் டிவைஸ் அண்ட் சர்வீஸ் கேன் ஹெல்ப் ப்ரிவெண்ட் இன்டு த ஹை ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க். ஸோ ஹை ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க் இன்ட்ரோ, அதாவது பெரிய விதமான அபாயகரமான மீன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படின்னா அபாயகரமோ, ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு ரிலேட்டடாக சேஃப்டி இஷ்யூ ரிலேட்டடாக வர்ற ரிஸ்கில் வர்றதுக்கு அதாவது வராமல் தடுக்கக்கூடிய பொருட்களை வந்து கொள்முதல் செய்யணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டு, ஸோ தேவையான ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டிவைசஸ் வேணால் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் சர்வீஸு, ஸோ தேவையான க்ரூஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது முக்கியமான தேவைகள். ஸோ நம்ம பிபி வேணுமா, பிபி வாங்கிக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான உங்களுக்கு எப்படி சொல்ல இட வசதி, ஸோ எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் சேஃப்டி ரிலேட்டடான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் தேவையோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொள்முதல் பண்ணணும், ஸோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் மூணாவது பாயிண்ட், த ஹெல்த் அண்ட் வெல்த்னஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ என்னதுன்னா பார்ட்னர்ஸ், ஸோ பார்ட்னர்ஸ் மீன்ஸ் பங்குதாரர்கள், ஸோ ஒப்பந்ததாரர்கள். ஸோ அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து பார்ட்னர்ஸ் இல்லை அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் நான் சும்மா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன டேரக்டர்ஸில் ஒவ்வொரு போர்டு மெம்பர்ஸும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒருத்தருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த மீன்ஸ் எப்படின்னா ஒரு பில்டிங்கோட அந்த காலம்ஸில் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் வந்து அந்த டேரக்ட் அந்த சிஇஓவோட, ஸோ மேலே இருக்கிறவங்கெல்லாம் சிஇஓ அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பெரிய பில்டிங் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷன் சிஇஓ அப்படின்னா கீழே இருக்கிற பில்லர்ஸ் தான் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் டோட்டல் பில்டிங்குமே டேமேஜ் ஆகும். ஸோ அதான் அவங்களோட சேஃப்டி இஷ்யூவையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் ஹெல்த் அண்ட் வெல்த்னஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. அடுத்து க்ரூஷியல் சப்ளையர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் மஸ்ட் பி எவால்வேட்டட். அதாவது க்ரூஷியல் சப்ளையர்ஸ் அப்படின்னா முக்கியமான சப்ளையர்ஸ். ஸோ அந்த கம்பெனிக்கு சப்ளையர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மீன்ஸ் எப்படின்னா ஒரு ஃபியூல் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், வேறு தேவையான அந்த நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தீங்களா கொள்முதல் ரெக்குவயர்மெண்ட்ஸு, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸோ அதை கொடுக்குறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியும் வந்து எவால்வேட் பண்ணணும். ஸோ அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே அதையும் மதிப்பிடணும்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர் எஃபிஷியன்சி மஸ்ட் அட்வைஸ்லி இம்பேக்ட் டைரக்டர்ஸ் ஓன் அவைலபிலிட்டி. ஸோ இது வந்து டைரக்டர்ஸோட ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ், ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகே. ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்பேக்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓன் எபிலிட்டி. ஸோ டைரக்டரோட அவரோட எபிலிட்டி, ஸோ அவரோட எப்படி சொல்ல அவரோட ஆக்டிவிட்டியை வந்து இது வந்து பாதிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நாலாவது பாயிண்ட், எஸ்டாப்ளிஷிங் எ செப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கமிட்டி. ஸோ அதாவது புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா, அதாவது என்னத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி கமிட்டி வந்து செப்பரேட்டாக வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனியாக ஒரு குழுவில் ஒரு குழுவோட துணை குழுவோ, ஸோ அதாவது எப்படி சொன்னால் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸோ இடர் மேலாண்மை, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து அதாவது அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு கமிட்டி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா சேர்டு பை எ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மூத்த நிர்வாகிகள் தலைமையில் வந்து ஒரு சில கவலைகள் வந்து இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த கமிட்டியில் வந்து பேசணும். ஸோ பேசுகிறது மூலிமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா காட் மீன்ஸ் அதாவது பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களா. ஸோ பாதுகாப்பு, டைம் அண்ட் எஃபெக்ட்னஸ் பீயிங் லாஸ்ட் ஆன் த மைனர் த்ரெட் ஆர் அன்னீடு பியூரோக்ரஸி மீன்ஸ் அதிகாரம். ஸோ அதாவது வந்து சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் அல்லது அதாவது ஒரு சில ஆர்டர்ஸு, ஸோ
அதாவது அன்னீடு பியூரோக்ரஸி மீன்ஸ் தேவையில்லாத அதிகாரத்தினால ஏதாவது எப்படி சொல்ல, ஸோ ஒரு சில சீனியர் போர்ட், அதாவது இந்த குழு எதுக்கு வைக்கணும், அதாவது ஒரு ஃபார்ம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் செப்பரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது தனியாக வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நிறுவணும். ஸோ அதில் வந்து சேஃப்டி ரிலேட்டடான கமிட்டி வைக்கணும். அது வைக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ஒரு சில நேரம் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க எடுக்கிற முடிவு எல்லாத்தையுமே இந்த கமிட்டியில் வச்சு பேசணும். ஸோ பேசுகிறது மூலிமா என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான முடிவு எடுங்க, இந்த ஒரு சில முடிவுகள் வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா, ஸோ ஒரு சில டிசிஷன் தப்பாயிருச்சு, அவரோட ஏதோ ஒரு அவசரத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவர் கீழே இருக்கிற எல்லாருக்குமே தேவையில்லாத, அதாவது அவரோட அதிகாரம், ஸோ அதான் வந்து அன்னீடு பியூரோக்ரஸி, ஸோ தேவையில்லாத அதிகாரத்தினால அந்த அதோட நேரம், ஸோ நேரமும் ஸோ நேரம், அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் ஆஃப் பீயிங் லாஸ்ட் ஆஃப் மைனர் த்ரெட்டு, ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போயும் வந்து ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்ககிட்டையும் அதை பற்றின அவங்களோட தாட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் டு சம் ஆர் ஆல் ஆஃப் த போர்டு, அதாவது குழுவில் இருக்கிற சிலருக்கு அல்லது எல்லாத்துக்கும் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடான ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுக்குறது மூலிமா வந்து டு ப்ரொமோட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் ஆஃப் த ரெலவெண்ட் கான்சர்ன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் ரிலேட்டட், அதாவது டேரக்டர்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியணும் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டினா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி சொல்ல வேறு, ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி சரியாக ப்ராப்பராக நம்ம அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி சொல்ல உங்களுக்கு, ஸோ நெருப்பு இருக்குது, ஸோ அந்த நெருப்பு வந்து எரியது மட்டும்தான் டேரக்டர்ஸ்க்கு தெரியும், ஓகேங்களா. பட் ஆனால் அந்த நெருப்பை கொண்டு போய் ஒரு பஞ்சு பக்கத்தில் வச்சா அதோட இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் அந்த டேரக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த நான் இப்போ சொல்கிற இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த டேரக்டர்ஸுக்கு வந்து தெரியும் ஸோ நெருப்புனா எரியும் அப்படின்ட்டு, ஆனால் அதை பஞ்சுக்கிட்ட வச்சா அது எப்படியான ரியாக்ஷன் வரும், ஸோ ஃபுல் பஞ்சுமே எரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அந்த பஞ்சுக்கு வாங்கக்கூடிய செலவு, அது வச்சுருந்த இடம் டேமேஜ், ஸோ உள்ளக்க உயிர் எதுவும் யாரும் ஆட்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேமேஜ். ஸோ இந்த மாதிரி இதையும் வந்து அந்த டேரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, ப்ரொவைடிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் டு சம் ஆர் ஆல் ஆஃப் த போர்டு. ஸோ எல்லாத்துக்குமே போர்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் ஆஃப் த ரெலவெண்ட் கான்சர்ன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுக்கு புரியும், ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த ரெலவெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த நாலேஜ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி பற்றி நாலேஜ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஒர்க்கர் இன்வால்மெண்ட், சப்போர்ட்டிங் ஒர்க்கர் இன்வால்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து இன்வால்மெண்ட்டு, ஸோ அவங்க வேலை பார்க்குற சப்போர்ட்டிங் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இன்வால்மெண்ட்டு, ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் இப்படிலாம் ஒர்க் பண்ணுங்கள், இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஓகேங்களா. அபோவ் த லீகல் டியூட்டி டு கன்சல்ட் எம்ப்ளாயி ரெப்ரசன்டேட்டிவ் கேன் இம்ப்ரூவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹெல்ப் ப்ரூவ் சீனியர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அதாவது ஸோ லீகல் டியூட்டி ஆஃப் எம்ப்ளாய், அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ லீகல் டியூட்டி, சட்டப்பூர்வமான
கடமை, அதாவது சட்டப்பூர்வ கடமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி அவங்க, அதாவது சட்டத்தில் சேஃப்டி பற்றின என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, ஸோ அதை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ கன்சல்ட் பண்ணிவிட்டு சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை வந்து சொல்லணும். ஸோ சொல்லி கேன் இம்ப்ரூவ் பார்ட்டிசிபேஷன், ஸோ அதில் அவங்களோட பங்கேற்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் ப்ரூவ் சீனியர் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்டு, ஸோ அவங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து இந்த மாதிரியான லாஸ்லாம் கொண்டு வந்தால், ஸோ லீகலாக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. வேறு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இது வந்து ரெக்டிஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரியான எப்படி சொல்ல, ஸோ அவங்களோட அந்த ஊக்குவிப்பை அதில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதுதான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.